வெனஸ்டே சீசன் 2 ட்ரெய்லர் வந்து விட்ருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீசன் 1ஓடய சீசன் 2 வந்து அள்ளியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வெப் சீரிஸு அடிக்ட் ஆனதே காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு, அப்புறம் டார்க்கு, அப்புறம் பிரேக்கிங் பேட் அந்த மாதிரி வெப் சீரிஸை நம்ம பார்த்ததுனால தான் வந்து நம்ம வெப் சீரிஸ்க்கே வந்து அடிக்ட் ஆனோம். அதே மாதிரி வெனஸ்டேயும் வந்து நமக்கு அள்ளு விட்டுருச்சு, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தேன்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சீசனு. எனக்கு ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா 2-3 சீன்ஸ் தான் வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த செகண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ட்ரைலர்லேயே வந்து பண்ணி விட்ருக்காங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஏர்போர்ட் செக்கப்பில் வரும்போதும் வந்து கத்தி எடுத்து வைக்கிறதும் சரி, கையில் குத்துற அந்த காப்பு எடுத்து வைக்கிறதும் சரி, அவங்க ஒவ்வொரு டூல்ஸாக வந்து வில் எடுத்து வைக்கிறதுமே வந்து திகில் ஊட்டுற மாதிரியே வந்து காமிச்சிருக்காங்க. தமிழ் படத்தில் வந்து மெயினாக அஜித் படத்தில் அந்த குட் பேட் அக்லியில் வர மாதிரி வந்து அள்ளு காட்டுற மாதிரிலாம் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டூல்ஸும் வந்து வெளில எடுத்து வைக்கவே இந்த சீனை வந்து சூப்பராக வந்து அமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அதனால் வந்து இந்த வெனஸ்டே சீசன் 10ஓட வெப் சீரிஸுக்கு வந்து எல்லாமே வெயிட்டிங்கில் தான் வந்து இருக்காங்க. வெனஸ்டே சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சாவகேடை போக்குறது அந்த மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டரில் வர மாதிரியும், அப்புறம் ஃபென்டாஸ்டிக் பீட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஹாரி பாட்டரோட கன்டினியூஷன் தான் வந்து இந்த ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாரி பாட்டரில் வர டம்பிள்டோர், வயசான டம்பிள்டோர் வந்து காமிச்சிருப்பாங்க இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி. அப்புறம் டம்பிள்டோர் வந்து இறந்துருவார். ஆனால் அந்த ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட்டுங்கிறது டம்பிள்டோரோட வந்து நிகழ்காலத்தில், அதாவது இறந்த காலத்தில் வந்து நடந்தது. அவர் எங்கே இருக்கும்போது வந்து அவர் என்னென்ன பண்ணிகிட்ருக்காரோ அந்த மாதிரி வந்து நடந்தது. இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி மெயினாக அந்த ஹாலிவுட் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த விட்சு, அப்புறம் இவங்க வேம்பயர் டே இந்த மாதிரி வந்து கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கொண்டாடுறதுனால வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதனால தான் வந்து இந்த டூல்ஸ், வெப்பன்ஸ் வர மாதிரியும், அப்புறம் பேய் வர மாதிரியும், விட்சு வர மாதிரியும், சூனகாரி வர மாதிரியும் வந்து பேஸ் பண்ணி எடுத்தது தான் வந்து இந்த வெனஸ்டேங்கிற வெப் சீரிஸை. இதை ஒவ்வொரு டூல்ஸ் எடுத்து வைக்கிறதுமே பார்த்திங்கன்னா இந்த ட்ரைலரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து எதிர்பார்ப்பை வந்து அள்ளு விட்ருக்காங்கன்னு தான் சொல்லலாம். அப்புறம் அந்த ஸ்கூலோட என்ட்ரியில் வந்து போர்டை உடைக்கிறதும் சரி, கரண்ட்டு பவர் கொடுத்த அப்புறம் அந்த போரை கழட்டி கொடுக்குறதும் சரி, அதுவுமே வந்து நல்லா த்ரில்லராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஆடம் வந்து வெனஸ்டே ஆடம் வந்து அந்த புகைக்குள்ளே வரதா இருந்தாலும் சரி, அப்புறம் இவங்க சாப்பாட்டில் விக்ரம் படத்தில் வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி சுற்றியும் ஆளுங்க இருக்க மாதிரி இதில் வந்து பொம்மையாக இருந்தது. அந்த பொம்மையெல்லாம் வந்து பேய்த்தனமாக திரும்பி பார்க்குறதும், இவங்க கையில் கத்தியை வச்சு கொலை பண்ணுற மாதிரி பார்க்குறது, இவங்கள கட்டி போட்டு வந்து இந்த பொம்மை எல்லாருமே இவங்கள பார்த்து கொலை பண்ணுற மாதிரி காட்டுறதும் வந்து நல்லா இதுக்கெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லா குடும்பத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அப்புறம் டார்க் மேட்ரஸும் இருக்கும். அது வெளியே யார்கிட்டையும் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ வெனஸ்டேயோட ஃபேமிலியில் இருக்க டார்க் மேட்ரு என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறது தான் வந்து இந்த வெப் சீரிஸோட கதையாகவே இருக்குது. வெனஸ்டே வந்து தன்னோட குடும்பத்தில் வந்து என்ன நடந்திருக்கு, என்ன சாபம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறத வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் கதையாக வந்து பின்னாடி ரன் ஆகிட்டே இருக்கும். அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சி அது எப்படி தீர்க்குறாங்க, அப்புறம் அந்த சாபத்துலேருந்து இவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து இந்த கதையாக எடுத்திருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு வர ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு சாபம் இருக்கும். அந்த சாபத்தினால தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு சேர்கிற மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வெப் சீரிஸில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெனஸ்டே ஆடமோட பழைய கால வாழ்க்கையில் வந்து என்ன நடந்துச்சு, அவங்க குடும்பத்தில் வந்து யாரோ பண்ணியிருக்க ஒரு விபத்தினால தான் வந்து இவங்களுக்கு வந்து சாபம் பின்னாடியே துரத்திட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. சாபத்தை எல்லாத்தையுமே எப்படி போக்குறாங்க. அப்புறம் நம்ம ஃபஸ்ட் வெப் சீரிஸில் பார்த்த மாதிரியே வந்து நம்ம எப்படிலாம் மந்திரம் பண்ணி இவங்க தப்பிச்சாங்களோ அதே மாதிரி வந்து இந்த 2வது வெப் சீரிஸ்லேயும் திகில் ஓட்டுற மாதிரி பேய்த்தனமாக வந்து காமிச்சிருக்காங்க. இது நல்லா ஹாரர் படம் பார்க்குறவங்க, அப்புறம் வெனஸ்டே சீரிஸை வந்து யார் ஃபஸ்ட்டாக பார்த்து வைப்பானாங்களோ அதே மாதிரி இதையும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஹாரி பாட்டரில் வர மாதிரி ஃபீனிக்ஸு, பறவை எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்காங்க. அந்த இடம் பங்களா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஹாரி பாட்டரில் வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த வெனஸ்டேங்கிற பேரோட டைட்டில் கார்டு கூடயும் ஹாரி பாட்டரில் வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க.